இப்படியும் வாழலாம் என கற்றுத்தந்து நம் அனைவருக்கும் சான்றாய் திகழ்கின்ற இயேசு பாதம் பணிந்து நடுவர்களுக்கு வணக்கம் கூறி அவையோரை வாழ்த்தி கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்வதில் இன்றைய தலைமுறையினரின் பங்கு எனும் தலைப்பில் ஒரு இறை தூதரை சான்றாக்கி இசைவழி நற்செய்தியை வந்தன பாடலோடு துவங்குகிறோம். சான்று பகிர்வது இன்றைய தலைமுறையினரின் பங்கு. சான்று பகிர்வை குறித்து 2 தீமோத்தேயு 4:15 உரைக்கிறது என்னவென்றால், ஒருவன் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவையிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு சான்றாய் இருப்பதை சான்று பகிர்தல் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சான்று பகிர்வை குறித்து தானியேலின் வாழ்க்கை வரலாற்றின் மூலமாய் காண்போம். யூதாவின் ராஜாவாகிய யோயாகிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமை முற்றுகை போட்டார். போட்டபின் பிறப்பித்த முதலாவது கட்டளை என்னவென்றால், தன் பிரதானிகளின் தலைவனாகிய அத்பனாசுவை அழைத்து உங்கள் தேவன் தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவருமாய் இருக்கிறார் என்று தேவனுக்கு சான்றாய் இருந்த தானியேலையோ தேவன் கனம் பண்ணினார். எப்படி எனில், தானியேல் பாபிலோன் முழுமைக்கும் அதிபதியாக்கப்பட்டார். அவன் நண்பர்களுக்கு பாபிலோனில் விசாரிப்பதற்கு கிடைத்தது. தானியேல் பின்பு ராஜா ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி 4வது கட்டளையை பிறப்பித்தார். அந்த கட்டளை என்னவென்றால்,
அவரை ஏற்றுக்கொண்டார்கள். எரிகாக்கினி சூளையில் கட்டப்பட்டவர்களால் இடப்பட்டவர்கள் 3 பேர். ஆனால் அக்கினி நடுவில் உலாவியவர்கள் 4 பேர். அதை கண்ட ராஜா உரத்த சத்தமாய் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் மேல் கையெடுத்து ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆசி பயின்றார். அப்படியே தங்களால் தரிகாத ஒரு பிறப்பிக்கப்பட்ட தங்களை 30 நாட்கள் ராஜாவை தவிர வேறு தேடிக்க கூடாது. ஆனால் மீறினால் சிங்கக்கருவில் போடப்பட வேண்டும். ஆனால் தானியேலோ எப்போதும் ஒரு தினம் 3 பேரை தன் தேவனுக்கு முன்பாக வந்து வைத்து ஜெபம் பண்ண தவறாது இருந்தார். ராஜாவின் கட்டளை தானியேலுக்கு எதிராக மாறிப்போனது. ராஜா மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலிடம் அர்த்தத்துடன் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனை தப்புவிப்பார் என்று சொல்லி அர்த்த சென்றார். மறுநாள் காலை கெபியை நோக்கி ஓடினான் ராஜா. தானியேலே தானியேலே என உரத்த சத்தம் என்று கூப்பிட்டார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்டார். அதற்கு தானியேல் ஆம் ராஜாவே, தேவன் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்று சான்று பகிர்ந்தார். இது போன்ற வாய்ப்புகள் மூலம் பல நற்பணிகள் செய்து இந்திய தலைமுறையினராக சான்று செய்வோம் என கூறி எங்களுக்கு இசைவழிக்க செய்து வந்தர பாடலோடு நன்றி பாடலோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.